இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு தேவனுடைய கிருபையும் சமாதானமும் இரக்கமும் பெருக கிடவது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் ஜீவித்து கொண்டு இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர் உள்ளவராக காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையிலே அவர் மனிதனாக இந்த உலகத்திலே அவதரித்தார். மீண்டும் இரண்டாவது முறையாக இயேசு இந்த உலகத்திலே வரப்போகிறார். அப்பொழுது அவர் நியாயாதிபதியாக நியாயம் தீர்க்கிறவராக அவர் வருவார். ராஜாவாக இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறையாக வரப்போகிறார். அதைதான் நாம் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் என்று சொல்லி பல வருடங்கள் ஓடிவிட்டன என்று பலருடைய மனதிலே நினைக்கக்கூடும். இயேசு கிறிஸ்துடைய வருகை என்றைக்கு என்று யாருக்கும் தெரியாது. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். நிச்சயமாக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வருவார். அன்றைக்கு வரும் பொழுது முதலாவது கிறிஸ்துக்களை மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுக்காக உண்மையாய் சாட்சியாய் நிற்பவர்கள் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இந்த வருகையை குறித்து ஒரு பாடல், பழைய பாடல். மேகமீதில் இயேசு சுவாமி வேகம் வாராரே, மேகமீதில் இயேசு சுவாமி வேகம் வாராரே, ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வருவாரே, மேகமீதில் இயேசு கிறிஸ்து வேகம் வாராரே, ஆண்டவர் தாமே ஆர்ப்பரி போடே அவனியில் வாராரே, மீண்டவரோடே மேலோகம் செல்ல மேதினியை விடுவார், மேகமீதில் இயேசு சுவாமி வேகம் வாராரே, கிறிஸ்துவுக்குள் மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழும்பிடுவார், கிறிஸ்துவுக்குள் மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழும்பிடுவார், மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே, மேகமீதில் இயேசு சுவாமி வேகம் வாராரே, அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே, இயேசு சொன்ன அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே, இயேசு வருவேளையை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார், மேகமீதில் இயேசு சுவாமி வேகம் வாராரே, 1000 வருஷம் ஆளுகை செய்வார் ஆண்டவரே சுதாமே, 1000 வருஷம் ஆளுகை செய்வார் ஆண்டவர் இயேசுதாமே, நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில், மேகமீதில் இயேசு சுவாமி வேக வருவாரே. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நாம் ஆயத்தமாகும், எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.